வணக்கம் மக்களே. நம்ம வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, நம்பர் ஒன் பிரச்சனை, எல்லார் வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை, ரொம்ப சின்ன பிரச்சனை, அது இப்போ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க. ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லார் வீட்லேயும் ஒரு 7-8 குழந்தைங்க இருப்பாங்க. ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க. நிறைய விஷயத்த கெட்டது நல்லது எல்லாமே சேர்த்து அவங்க வந்து அனுபவ ரீதியாக வந்து உணர்ந்து எது கரெக்டான வேலையோ அதில் போவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம். ஸோ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்த்தா அவங்க வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தில் அவங்களால வந்து சர்வை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. அந்த 10 ஸ்டெப்ஸில் நம்ம 1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்க இந்த தாத்தா பாட்டி, சில பேர் வீட்டில் தாத்தா பாட்டி கூட இருக்க மாட்டாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது, மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கூட்டிகிட்டு போய் காமிக்கணும். தாத்தா பாட்டியோடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியணும். வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணால் தான் வெளியில் இருக்கிற பெரியவங்களை அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியணும். இது வந்து யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாமல் பேசுதுன்னா, அது கண்டிப்பாக வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து சரியாக வந்து சொல்லித்தரலன்னா கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் வரும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னாவே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, சொந்த பந்தம் என்னன்னு தெரியணுங்க. தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, மாமா மாமி, அத்தை எல்லாருமே தெரியணும். அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தது அப்போ தெரிஞ்சிச்சு நம்ம சொல்லாமலே. பட் இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறதால அட்லீஸ்ட் நமக்கு நிறைய சொந்தம் இல்லைனாலும் இருக்கிற அந்த 4 ரிலேஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ், அவங்க என்ன, அவங்களுக்கு என்ன முறை, அவங்கள வந்து எப்போல்லாம் வந்து கெட் டுகெதர் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமோ அப்போ அவங்கள பற்றி இன்ட்ரோ கொடுத்து அவங்களோடைய மிங்கிள் பண்ண வைக்கணுங்க. கண்டிப்பாக அவங்க குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியாது, குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கண்டிப்பாக அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. எல்லாருக்கூடையும் மிங்கிள் பண்ண ஸ்கூலுக்கு ரெகுலராக வந்து போயிட்டு இருந்தாலும் அதோடைய இம்பேக்ட் வந்து எவ்வளோ அவுட்புட் இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ நீங்கள் தான் கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க கூட மிங்கிள் பண்ண வைக்கணும். நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வேலை செய்யணுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க வீட்டில் வேலை செய்யணும். குட்டி குட்டி ஹெல்ப், ஒரு காய் கழுவி வைக்கிறது, இல்லை வந்து ஒரு பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அவங்களால என்ன முடியுமோ அந்த வேலையை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியே ஆகணும். என் குழந்தை அதெல்லாம் செய்யக்கூடாது, நான் தான் கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி டயலாக்லாம் பேசாமல் கண்டிப்பாக வீட்டில் வந்து குழந்தைங்க வேலை செய்யணும். ஃப்ரம் த பிகினிங் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறமே ஒரு சின்ன சின்ன திங்ஸை கொண்டு வந்து வைக்கிறது, ஒரு ரீப்ளேஸ் பண்ண வைக்கிறது, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது, சின்ன சின்ன கார்டனிங் ஒர்க் பண்ணுறது, தண்ணி விடுறது, அது ரொம்ப வந்து ஏன்னா எதுவுமே வேலை வந்து வாங்காமல் வீட்லேயே உட்கார வச்சு புக் படிக்க வச்சு இல்லை வந்து கேம்ஸ் விளையாட வச்சு அப்படி வளர்த்துட்டிங்கன்னா, நம்ம செல்லோன்னு கொஞ்சினீங்கன்னா பின்னாடி தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் குட்டி குட்டி வேலை வந்து அவங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து அதுக்கு அவுட்புட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதோட ரிசல்ட்டும் உங்கள்கிட்ட வந்து ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிங்கன்னா அது ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்குள்ளே பில்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்க வேலை செய்யணும். ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க் கொடுக்க சொல்ல, ஒரு குட்டி குட்டி திங்ஸு அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அரேஞ்ச்மெண்ட்ஸ், குட்டி குட்டி திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியுமோ அதை நீங்கள் தான் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும். இது நம்பர் 3. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கேட்டதை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கவே கூடாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது எப்போவுமே நோ சொல்லக்கூடாது, ஆனால் சிலதுக்கு வந்து கண்டிப்பாக நோ சொல்லி தான். ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் நோ சொல்லாமல் பழகிட்டிங்கன்னா நீங்கள் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நோ சொல்லி பழகுங்க. அது நோன்னு சொல்லாமல் அது வேறு மாதிரி ஆல்டர் பண்ணி நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் வந்து வரும் மைண்டில். இல்லைன்னா வேறு யாருன்னா வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நோ சொல்லிட்டாங்களோ அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க வீட்லேயே நம்ம ட்ரெயின் பண்ணி நோனா ஓகே, அதுக்கு வேறு ஏதாவது ஒரு இருக்குது, ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அதை எங்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தயவு செய்து கேட்டதை வாங்கி கொடுக்காதீங்க. அப்படி வாங்கி கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ் இருந்தாலும் ஒரு சர்டன் டியூரேஷன், ஒரு 1 வீக் அப்புறம், ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு பேஷன்ஸை வந்து பில்ட் பண்ணுங்கள். பொறுமையாக இருக்கணும். அந்த 10 டேஸ் அவங்க பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்பர் 5 வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். கண்டிப்பாக குழந்தைங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா குழந்தைங்க தான் வீட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டியில் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணாங்க, ஒரு டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கினாங்க, இல்லை நீங்கள் வேலை செய்கிறீங்க அதை சூப்பராக செஞ்சிட்டாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப அது வந்து ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணுங்க. நம்ம குழந்தைங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் வேறு யாருங்க? என்ன நீ நான் 80 தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லாமல் 80 மார்க் வாங்கிட்டியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்
டைம் 90க்கு மேலே ட்ரை பண்ணு அப்படின்ற ஒரு அப்ரிசியேஷனாவது நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கணுங்க. ஸோ மார்க் வாங்கி நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போகல, ஆனால் நல்ல ஒரு குணத்தை நீங்கள் வளர்த்து விட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க நல்ல ஸ்டாண்ட் பையாக நிற்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க சுச்சுவேஷனை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதாவது இப்போ நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கோம்னா நம்ம வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கோம், நம்மளால் எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த வீட்டு சூழலோட ஒட்டி வாழ்வாங்க. இல்லைன்னா அவங்க தனியாக இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணுவாங்க. ஒன்றுமே தெரியாது, வீட்டில் என்ன காய்கறி இருக்குது, என்ன மளிகை சாமான் இருக்குது, இல்லை என்ன மருந்து மாத்திரை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம என்ன சாப்பிட்றோம், இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான என்ன எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ வீட்டில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற டயலாக் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வீட்டில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவங்களோட நீட்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா கடந்த கால வாழ்க்கையை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதாவது நம்ம எந்த மாதிரியான லெவல்ஸ்லேருந்து க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணுங்க. எய்தர் அப்ஸாக இருக்கலாம் இல்லை டவுன்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்பர் 8 வந்து சேமிக்க சொல்லித்தரணும். அதாவது சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற சொல்லி கொடுத்தா தான் பின்னாடி அவங்க சம்பாதிக்கும் போது ஏர்ன் பண்ணும்போது கொஞ்சமாவது எடுத்து வைப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக சேமிப்பு வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயன்றதை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதை அவங்க சேவ் பண்ணதுலேருந்து ஏதாவது அவங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ஏர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி அவங்களுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சேவிங்ஸை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் 8 திங்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த மாதிரி சேவிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி தரும்போது ஒரு சந்தோஷமே தனியாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அகெயின் சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம 9 வந்து பார்த்திங்கன்னா தற்காப்பு கலை, அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம். கண்டிப்பாக எய்தர் பாயாக இருக்கலாம் இல்லை கேர்ளாக இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் என்ன டான்ஸு இல்லை என்ன பாட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எது வேணால் இருக்கலாம். பட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கராத்தேவோ குங்ஃபுவோ இல்லை வந்து சிலம்பமோ இல்லை வந்து நிறைய இருக்குது மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ ஏதாவது ஒரு தற்காப்பு கலை அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிக் கொடுக்கணுங்க. இது நம்மளுடைய கடமை. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே நம்ம அவங்க கூடயே இருக்க முடியாது, 24 ஹவர்ஸும் நம்மளால் அவங்க கூடயே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஏதாவது நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சுச்சுவேஷனை வந்து அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி தைரியமாக இருக்கணும், எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வரும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுங்க. அவங்கள இண்டிவிஜுவலாக ட்ரெயின் பண்ணுங்கள். அவங்க தனியாக ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவாங்க. ஸோ அப்போ அவங்களே பார்த்துப்பாங்க, உங்களை டெபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இப்போ வந்து நம்மளுடைய சொசைட்டியில் வந்து ஒரு பாதுகாப்பு சூழல் இல்லை, பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும். ஸோ கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து வாழ்க்கையை முடிவு செய்யாது அப்படின்ற ஒரு வாசகத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடணும். ஏன்னா சில பேர் நினைப்பாங்க ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும், சம்பாதிச்சோம் அதுதான் நம்மளை காப்பாற்ற போகுதுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. குணம்தான் முடிவு செய்யணுன்றதை புரிய வைக்கணும். ஏன்னா பணம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். பட் நம்மளுடைய கேரக்டர் தான் புரிய வைக்கும். ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கணும். அது இல்லைன்னு சொல்லலை, நம்மளுக்கு வாழ்க்கையை வந்து பணம் இல்லாமல் இல்லை. பட் அது வந்து அதையே மேஜாரிட்டியாக நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடாது. அதை சேவ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஷேர் பண்ண வேண்டியது லவ். எல்லாருக்கிட்டேயும் வந்து ரொம்ப அன்பாக பேசணும், பாசமாக இருக்கணும். அதுக்குன்னு ஏமாந்துடக்கூடாது. யார் என்னன்னு தெரியாது. நம்மளோட ரிலேஷன்ஸ் கிட்ட, அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிட்ட என்னன்னு தெரியும், ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டிக்கு வந்துடுவாங்க குழந்தைங்க வளர வளர. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து நல்லது நினச்சோன்னா கண்டிப்பாக நல்லது தாங்க நடக்கும். ஏமாந்துறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது யாருன்னே தெரியாமல் ஏமாந்துறது தான் ஏமாந்துறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான கோல்டன் வேர்ட்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க.